தாவக்கா ஒரு பலமான கட்சியா இருந்தா இன்னைக்கு கூட்டணிக்கு வந்திருக்கலாம். ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் இல்ல யாரும் வரல. நீங்க மட்டும் தான் சொன்னீங்க நாங்க பலமா இல்ல இருக்கும். இல்ல ஒரு விஷயம் நீங்க அரசியல் கட்சி முன் வரல. இல்ல இல்ல எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தே உங்க எல்லாருக்கும் தெரியும், தம்பி சீக்கிரம் வருகிறார்னு சொல்லி பல பேர் காத்துட்டு இருந்த நாட்கள். எங்களுடைய கட்சியில் திமுக தவிர்த்து அனைவரும் எங்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் எங்களுடைய கொள்கைக்கும் எங்களுடைய தலைவரின் வழியிலையும் தலைவர் செயல்பாடுகளிலும் எங்க தலைவர் போற வழியிலையும் யாரு வந்தால் பொருத்தமா இருக்கும், மக்களும் தொண்டர்களும் எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான முடிவு தான் தலைவர் எடுக்க முடியும். எல்லாரும் கூட கூட்டணி வைக்கணும்னா அந்த முடிவுகள் எடுத்தால் அப்படி எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்காது. யாரும் எங்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம். எல்லாரும் எங்களுக்காக காத்திருந்தாலும் ஆனால் யாரு வந்தால் பொருத்தமாக இருக்கும் மக்கள் எங்களுடைய தலைவர் வந்து இன்னைக்கு 25% 40% அளவுக்கு மக்கள் இந்த ஒரு 2 வருஷத்துல 40% மக்கள் எங்க மேல முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலான கூட்டணி தான் அமைக்க முடியும். அது அந்த கூட்டணி தான் கண்டிப்பாக அமைந்தால் எங்களுடைய தலைவர். எந்த காலதாமதமும் இல்ல. இன்னைக்கு எந்த கூட்டணி உறுதியாக இருக்குன்னு சொல்லுங்க, எந்த கூட்டணி இன்னைக்கு வலுவாக இருக்குன்னு சொல்லுங்க. நேற்று பிரதமரே சொல்றார் என்டிஏ தலைமையிலான கூட்டணிங்கிறார். அடுத்த நிமிஷம் திரு எடப்பாடி அவர்கள் சொல்றார் இல்ல அது அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறார். இங்க இது வரைக்கும் திமுகவுல யாருக்கு எவ்வளவு தொகுதி என்ன நடக்குது எதுவுமே தெரியல. எதுவும் நாமினேஷன் தாக்கல் செய்த பிறகு கடைசி நாள் வரைக்குமே கூட்டணி மாறினதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க. எதுவுமே காலதாமம் இல்லை. எல்லாம் கடைசி நேரத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட பல மாறுதல்கள் இருக்கும். கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல யாரும் வெயிட் பண்றது இல்ல. நீங்க இன்னைக்கு இருக்கிற எந்த விஷயத்திலும் நீங்க உறுதியாக யாருக்குமே இல்லைன்னு சொல்றோம். இப்போ வரைக்கும் நீங்க அதிமுக கூட்டணியில் இருக்காங்க, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியா இல்ல பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியான்னு தெரியல. நேற்றே பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல போஸ்டர்கள் பாக்குறோம் மதுரை முழுவதும். எங்கேயுமே அது அதிமுக போஸ்டர் மாதிரி இல்ல. அதுல பாரதிய ஜனதா கட்சியின் போஸ்டர் மாதிரி இருக்கு. எங்கேயுமே அம்மாவும் இல்லை, புரட்சி தலைவரும் இல்லை, அண்ணாவும் இல்லை. முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய பெரியாரையும் தூக்கி மாற்றப்பட்ட ஒரு அதிமுகவா இருக்கு. எந்த கூட்டணியும் இன்னைக்கு உறுதியாக இல்லை. ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளும் கூட்டணி அமைந்தால் எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக. நான் வந்தப்போ உங்கள்ட்ட சொல்றேன், 234 தொகுதியிலும் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியை தயார் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பா நாங்களும் 234 தொகுதியிலும் தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக நல்ல கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி அமைந்தால் அது ஒருவேளை ஒரு நெருக்கடியும் கிடையாது. நேற்று மதுரை முழுவதும் வாழைமரம் கட்டப்பட்டுச்சு. யாரும் ஒன்றும் எந்த தடங்களும் ஏற்படுத்தவில்லை. ஏர்போர்ட்டை ஒட்டியே அனைத்து அந்த நிலங்களும் ஃபுல்லா சரி செய்யப்பட்டு அங்கேயே யாராவது ஏர்போர்ட்டை ஒட்டி மீட்டிங் போட முடியுமா? ஏர்போர்ட்டை ஒட்டியே அவங்களுக்கு முழு அனுமதியில மீட்டிங் போடப்பட்டிருக்கிறது. அனைத்து வழித்தடங்களும் அதாவது போற ரோடுகள் அனைத்தும் திருப்பூர் எல்லா ரோடுகளும் காலையில இருந்தே பிளாக் செய்து வச்சிருந்தாங்க. அவங்களுடைய தங்கும் அனைத்து ஹோட்டல்களும் ஜிஆர்டிலும் எல்லா ஹோட்டலுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களே யாரும் யாராவது அனுமதி கொடுத்தோம் இது வரைக்கும் கேட்டு பாருங்க. மதுரையில யாராவது இருந்தா நீங்க உங்களுடைய அந்த இடத்துல எஸ்பி கிட்டயோ கமிஷனர்கிட்ட கேட்டு பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் கொடுத்தாங்க. எங்களுடைய கூட்டம் எல்லாத்துக்கும் பிடபிள்யூடி நாங்க ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கணும். இது வரைக்கும் இப்ப இருக்கிற திமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சியை சொல்லி வேற யாராவது அதிமுகவோ ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் பிடபிள்யூடி வாங்கி கொடுத்துருக்காங்களா? நாங்க பிடபிள்யூடி ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தா எங்களுக்கு அப்ரூவ் பண்ணப்படுது. ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே எங்களுடைய மாவட்ட செயலாளர் 20 நாள் 30 நாள் ஏதோ பெரிய இந்த கான்ட்ராக்ட் எடுக்க போற மாதிரி டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே 20 நாள் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வேற எந்த கட்சியும் கிடையாது. இவங்க அனுமதி கடிதம் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷன் லெட்டரா தான் இருக்கும். யாருக்கும் அவங்களுக்கு ஏதோ இது மாதிரியான கண்டிஷன் போட்டு ஏதாவது லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க திரு பியூஷ் கோயல் அவர்களுக்கு. இது மாதிரியான கண்டிஷன் எத்தனை கண்டிஷன் போட்டு அந்த லெட்டர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க? ஒண்ணுமே இருக்காது. அவங்க ஒரு இன்டிமேஷன் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் அது அதிமுக கூட்டமா பாஜக கூட்டமான்னு தெரியல. ஆனால் அங்க நடந்த கூட்டத்துக்கு ஒரு இன்டிமேஷன் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. எத்தனை கண்டிஷன் வச்சு அவங்க லெட்டர் கொடுத்தாங்க? இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த கூட்டத்துக்கு கொடுக்கப்படவில்லை எங்களுக்கு. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கேட்கிற தொகுதி கிடைக்கலன்னா வெளியே வந்த பிறகு நீங்க ஏற்றுக்குவீங்க? அவ்வளவு அதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி எந்த பதிலும் எந்த மாதிரியான இதுவும் சொன்னால் பொருத்தமாக இருக்காது. காலம் தான் பதில் சொல்லணும். தமிழக மக்களுக்கு எது நன்மை பயக்கணும், எது நல்லது பயக்கணும், இந்த தேர்தலில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக காத்திருக்கோம். பொதுவா பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு வரீங்க. சங்கீதா வேட்புமனு கொடுத்த பிறகு சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா பல்வேறு அவங்க தமிழ் கட்சி தொண்டர்களே கட்சி ரீதியா யாருமே ஒரு கண்ணன் கூட தெரிவிக்கவே இல்லை. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக தனிப்பட்ட யாரும் தவிர்க்க வேண்டும் என்று
இல்ல அதுதான் கடுமையான கண்டனத்திற்குரியது. ஏன்னா திருப்பரங்குன்ற கோயில்ல வந்து சாமி கும்பிட போறதை பத்தி யாரும் வந்து இங்க ஆட்சேபனை தெரிவிக்கல. ஏன்னா நீங்க நீங்க நேற்று பாத்தீங்கன்னா காலையில பெரியார் படம் இப்போ வரைக்கும் அதிமுக அதற்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகும். பெரியார் படத்தை வைத்திருந்தால் எதற்காக அதை வந்து உடனே மாற்றி மாற்றுனார்கள்னு நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக மதுரை மக்களும் சரி தமிழக மக்களும் சரி திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் தவிர்த்து யாரும் அதை சர்ச்சைக்குரிய இடமாக மாற்ற வேண்டும் என்று யாரும் விரும்பவில்லை. இப்போ வரைக்கும் திருப்பரங்குன்றம் போனோம்னா எல்லாம் சந்தோஷமா போயிட்டு இருக்கோம். இனிமேல் திருப்பரங்குன்றம் பேசினாலே ஒரு ஒரு சர்ச்சையாக ஒரு ஒரு நிலைக்கு அவங்க வந்து தள்ளிட்டாங்களோன்னு எல்லாருக்கும் தோணுது. கண்டிப்பாக இது கண்டனத்திற்குரியது. இந்த மாதிரியான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்பவும் சொல்றோம், தமிழக அரசு கண்டிப்பாக இந்த 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 நிகழ்ச்சி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி பிரதமர் போறாங்க. சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? இவங்க வந்து கண்டிப்பா கோர்ட்லயாவது போட்டிருக்கணும். இல்ல திமுக அரசு இதுக்கு ஒரு எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்கணும். இல்ல அவர்கள் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு ஒரு அவங்களுடைய அறிவுறுத்தலையாக கொடுத்துருக்கணும். இது வேண்டாம், இது வந்து தேவையில்லாத சர்ச்சைக்குரிய இடமாக இருக்கும். நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற தேவையில்லாத மக்களுக்கு தொந்தரவு இருக்கும். எதுவுமே செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு அப்ப நாளைக்கு 4 நாள் கழிச்சு யாரையாவது 2 பேரை விட்டு பேச விடுறதுக்கா இங்க வந்து அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு கையில் வச்சு அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அது வந்து கண்டிப்பாக திமுக வேண்டும் என்றே இதை வந்து பெருசாக்குறாங்களோன்னு எங்களுடைய கருத்தாக இருக்கு. கண்டிப்பா திமுக இதுல திருந்த வேண்டும் தான் எங்களுக்கு